வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம். ஸோ ஹஸ்க்வர்னா அப்படின்ற பிராண்டை கேட்டோன்னே சில ஸ்வீடிஷ் பியூட்டிஸ் தான் நம்ம மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வரும். பியூட்டிஃபுல்லான ஸ்டைலிஷான சூப்பர் பைக் செய்கிற அந்த ஸ்வீடிஷ் மேனுஃபேக்சரர் இந்தியாவுக்குள்ளே பஜாஜ் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணி கேடிஎம் டீலர்ஷிப்ஸ் மூலமாக அவங்களோட பைக்ஸை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே ஸ்வாட் பிலன் விட் பிலன்கிற மாதிரியான 2 மாடல்ஸை களமிறக்கியிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்வாட் பிலன் அண்ட் விட் பிலனில் சில குறைகள் இருந்ததுனால எல்லாருக்கும் நிறைய சூட் ஆகாதனால அந்த மாடல்ஸை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ மேஜர் அப்கிரேட்ஸோட அதிரடியாக திருப்பி ஹஸ்க்வர்னா பிராண்டுக்கு பஜாஜ் உயிர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை மேஜர் அப்டேட்ஸ் 3 விதமாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஸ்டைலிங்கு, இன்னொன்று வந்து பெர்ஃபார்மன்ஸு, இன்னொன்று வந்து ஃபீச்சர்ஸு. இந்த மாதிரி 3 டைமென்ஷனலாக அப்கிரேட்ஸ் கொடுத்து அதிரடியாக திரும்பி ஸ்வாட் பிலன் விட் பிலன் அப்படின்ற 2 மாடல்ஸை திருப்பியும் பஜாஜ் இந்தியாவில் களம் இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த தடவை இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா ஸ்வாட் பிலன் பிக்கஸ்ட் அப்டேட்டு ஆல் நியூ டியூக் 390யோட அதே என்ஜின். எஸ், இந்த சூப்பர் பவர்ஃபுல்லான சிங்கிள் சிலிண்டர் 400cc என்ஜின் நம்ம டியூக் 390ல ஸ்பாட் பண்ண அதே என்ஜின் இந்த தடவை ஹஸ்க்வர்னாலையும் ஃபீச்சர் பண்ணியிருக்குது. ஹஸ்க்வர்னா 401. இந்த அப்கிரேட்ஸ் எல்லாமே இந்த பைக்கை ரொம்ப சென்சிபிளான சாய்ஸாக மாற்றுதா? இப்போ இந்த ஹஸ்கீஸ் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஆஃபரிங்காக இருக்கா? இது நிறையா பேருக்கு சூட் ஆகிற மாதிரி பைக்காக இருக்குமா? இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம அலசி ஆராய போகிறோம். வாங்க, லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன்டு த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட், மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டி விட்ருங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன சின்ன இன்புட்ஸ் வந்து எங்களை அதிகமாக மோட்டிவேட் பண்ணும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோடு நாங்கள் உங்களை ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சந்திக்கிறதுக்கு அதுவே ஒரு எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் நியூ ஹஸ்க்வர்னா ஸ்வாட் பிலன் 401 நம்ம கூட இன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த பைக் பார்க்குறதுக்கே ரொம்ப எனக்கு ப்ராமிசிங்காக இருக்குது, ரொம்ப க்ரோனப்பாக இருக்குது இந்த தடவை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லா விதத்துலேயுமே க்ரோனப்பாக மெச்சூர்டாக இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக்கிங்காக இந்த தடவை ஸ்வாட் பிலன் இறங்கி இருக்குது. நான் சின்னதாக வந்துட்டு பழைய ஜென்ரேஷனுக்கும் புது ஜென்ரேஷனுக்கும் ஒரு 3 பேராமீட்டர்ஸில் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பேசுகிறப்போ வைட் ரேஞ்சர் ஆஃப் ஆடியன்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி சீட் ஹைட் வந்து போன ஜென்ரேஷனில் 842 mm இருந்துச்சு. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு 820 mm நல்லாவே குறைச்சிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி நிறைய செட் ஆஃப் ரைடர்ஸ்க்கு இந்த பைக் இனிமேல் கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் ப்ராக்டிகாலிட்டியில் போன ஜென்ரேஷனில் 9.5 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி தான் இருந்துச்சு. இந்த தடவை டேங்க் கெப்பாசிட்டி பஜாஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அப் டு 13.5 liters. ஸோ பிகர் டேங்க், பிகர் ரேஞ்ச், மோர் ஸ்மைல்ஸ் அண்ட் ரைட்ஸ், இதுதாங்க. ஸோ இது இன்னொரு மேஜர் ஆஸ்பெக்டாக எனக்கு தோணுது. இன்னொரு மேஜர் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட். போன தடவை வந்து ஸ்வாட் பிலன் வந்து 250cc அவதாரில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கும் இப்போ இருக்க இந்த பவர்ஃபுல்லான 401cc இந்த அவதாருக்கும் ஜஸ்ட் 5 கிலோ தான் வித்தியாசம் அப்படின்னா நம்புவீங்களா? எஸ், வெறும் 5 kgs மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் பவர் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டியூக் 390யோட அந்த ஹூலிகன் பர்ஃபார்மன்ஸை பற்றி. அதே என்ஜின், அதே டிஎன்ஏ இந்த ஹஸ்க்வர்னாவோட கோட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுதான் இந்த பைக்கோட பேக்கேஜிங். ஸோ ஹஸ்க்வர்னாக்குன்னே இருக்கிற யூனிக்கான ஐடென்டிட்டி, யூனிக்கான சில பிட்ஸ் அண்ட் பீசஸை இந்த வண்டியில் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுது. பார்த்தோன்னே பைக் வந்துட்டு கொஞ்சம் வைடாக இருக்குது. பஜாஜ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போன ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷன் ஹஸ்க்வர்னாஸ் வந்து 20% லாங்காகவும் வைடாகவும் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னே எவிடென்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம், இந்த டேங்க் ஷ்ரவுட்ஸு, ஸோ இந்த சீட் வந்து மர்ஜ் ஆகிற விதம், இதெல்லாம் எனக்கு பெரிய சைஸ் அந்த பிக்கான பேடான ஹஸ்க்வர்னாஸை ஞாபகப்படுத்துது. லைக் நியூடா 900R இது மாதிரியான பல பிக் சைஸ் ஹஸ்க்வர்னாஸ் இதே டிசைன் லாங்குவேஜை வந்து ஃபாலோ பண்ணி இருந்திருக்கிறாங்க. பார்த்தோன்னே சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஐடென்டிக்கலாக இது வந்துட்டு ஒரு ஸ்வீடிஷ் எலிமெண்ட் ஆஃப் பியூட்டி அப்படின்றத சொல்கிற மாதிரியே தான் இருக்குது. ரைட் ஃப்ரம் அவங்க டேங்க் ஷ்ரவுட்ஸில் 401 மென்ஷன் பண்ணதாக இருக்கட்டும், ஹஸ்க்வர்னா லோகோ வந்து ரேடியேட்டர் ஷ்ரவுட்ஸில் கொடுத்ததாக இருக்கட்டும்,
ஸோ பார்த்தோன்னே ஒரு அட்டென்ஷன் சீக்கராக ஒரு ஐபால் கிராபிங்காக அந்த டிசைன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்துலையும் மிக ஆகாது. ஸோ வாங்க இப்போ எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ புது ஹெட்லாம்ப்ஸ் வந்துருக்குது. ஸ்வாட் பில்லன் 401ல் பிகர் அண்ட் வைடரான ஒரு சர்க்குலர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்துருக்குது. அவுட்டரில் வந்துட்டு டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா பார்த்தோன்னா பளிச்சுன்னு ஐடென்டிக்கல் லுக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது. கேடிஎம்மோட பேர் போன WP ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்துட்டு பழைய கேடிஎம் யூசர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ப்ரூவனான ட்ரைட் அண்ட் டெஸ்டடான பிளாட்ஃபார்ம். அதே 390ல் வர மாதிரியே ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நாப் பேஸ் பண்ணி ஈஸியாக நம்ம கையிலேயே வந்து டியூன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான ப்ரீலோட் செட்டிங்ஸில் தேவையான கம்ப்ரெஷன் டேம்பிங்கில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்கை என்டையராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த மேசிவான டேங்க்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டான்ஷியலான ஒரு லுக்கை கொடுக்குது. போன ஜென்ரேஷனோட ஒரு சப்ஸ்டான்ஷியலான ஒரு பிகர் ப்ரெசன்ஸை வந்து நமக்கும் கொடுக்குது, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் கொடுக்குது. ஸோ அடுத்தது இந்த கம்ஃபர்டபுளான சீட்ஸ். எஸ், போன ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷன் சீட்ஸ் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்குது, வைடாக இருக்குது. ஸோ போத் ஆஸ் வெல் அஸ் ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டான டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நோட்டிசபிளான விஷயம், இந்த பைக்கோட சாசி என்ஜின் எல்லாமே 390யோடது தான். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே அக்ரெசிவான அதே அந்த முரட்டுத்தனமான ஒரு ரிபல்லியஸான பவர் டெலிவரி கண்டிப்பாக இந்த ஸ்வாட் வில்லன்லேயுமே இருக்குது. சப்ரேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து ஒரு டியூப்லார் சப்ரேம் வருது, விச் இஸ் யூனிக் ஃபார் ஹஸ்க்வர்னாவோட ஸ்வாட் பில்லன் அண்ட் விட் பில்லனுக்கு மட்டுமே. இன்னொரு புது அடிஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் செட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்கோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லேயும் இது ஒரு மேஜர் ஆஸ்பெக்டாக இருக்குது. விஷுவலாகவும் பார்க்குறதுக்கு ஒரு கூல் லுக்குங்க இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ டெயில் செக்ஷன் யூஸ்வலாகவுமே ஸ்லீக்காக மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும். இந்த பைக்கோட டிசைன் லாங்குவேஜே ஒரு மினிமலிசம் தான். ஸோ அதே லாங்குவேஜ் வந்து இதில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. டெயில் வந்து ஸ்லீக்காக இருக்குது. போன ஜென்ரேஷனில் வந்து ரொம்பவுமே ஸ்டைலிஷாக வந்து ரியர் ஃபெண்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் இருந்த ஒரு மைனஸ் வந்து நிறையா வந்துட்டு மட் ஸ்பிளாஷஸ் அடிக்கும் நம்ம மேலேயே. இந்த ஜென்ரேஷனில் அதை எலிமினேட் பண்ணி இன்னும் ஒரு கன்வென்ஷனலான ப்ராக்டிக்கலான ஒரு ரியர் ஃபெண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக இதை வந்து ரெய்னி டேஸில் வந்து நம்மளை வந்து க்ளீனாக வச்சுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. மற்றபடி அந்த ஐடென்டிக்கலான ஹஸ்க்வர்னாவோட லுக்கையும் அந்த கேரக்டரையும் இந்த டிசைன் லாங்குவேஜ் நல்லா சத்தம் போட்டே சொல்லுது அப்படின்றத சொல்லலாம். டியூக் 390லேருந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி அதே எக்ஸாஸ்ட் வந்திருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம கேட்கலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எனக்கு இந்த எக்ஸாஸ்ட் நோட்டோட இம்ப்ரெஷன்ஸ் வந்து அதே 390 ரெமினிசன் பண்ணுற மாதிரி நல்லா ஆங்கிரியாக ப்ரூட்டலான ஒரு சிங்கிள் சிலிண்டர் எக்ஸாஸ்ட் நோட் வருது. ஸோ ரொம்பவுமே அக்ரெசிவாக இருக்குது. வாங்க இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன புதுசாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அகைன் இந்த பட்டன்ஸு, இந்த சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் எல்லாமே டியூக் 390லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி வந்தது தான். ஆல் நியூ 390ல பார்த்த அதே நேவிகேஷன் பட்டன்ஸ் நம்ம இங்கேயும் பார்க்க முடியுது. பேக் பட்டன், நேவிகேஷன் பட்டன்ஸ், மெனுக்குள்ளே போகிறது எல்லாமே ஸோ சிம்பிளிஸ்டிக்காக ஒரு மெனு ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. சிம்பிளிஸ்டிக்காக நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பட்டன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இவ்வளோ நாளாக பழக்கப்பட்ட மாதிரி நம்ம மசில் மெமரியில் ரெஜிஸ்டர் ஆன மாதிரியே தான் இருக்குது. பாஸ் லைட் அகைன் இப்போ வர நியூ ஜென்ரேஷன் பைக்ஸில் வர மாதிரி பாஸும் ஹை பீமும் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் வந்து தனியாக மேலே கொடுத்துருக்குறாங்க, விச் இஸ் அகைன் அ கூல் திங். ஸோ 390ல பார்த்த மாதிரி அதே ஒரு யூனிபாடி பட்டனில் வந்துட்டு இந்த என்ஜின் கில் ஸ்விட்சை கொடுத்துருக்குறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல டாக்டைலாக இருக்குது. இன்ஃபோடெயின்மெண்ட்டுமே இட் இஸ் டைரக்ட்லி கேரிட் ஓவர் ஃப்ரம் டியூக் 390 தான். அதே டிஎஃப்டி டிஸ்பிளே, ஆனால் இந்த தடவை யூசர் இன்டர்ஃபேஸில் வந்துட்டு நல்ல ட்வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹஸ்க்வர்னாவோட கேரக்டரையும் தீமையும் இதில் வந்து எம்பாடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ டியூக்கில் இருக்கிற அதே இன்ஃபோடெயின்மெண்ட்டில் இங்கே வந்து தீம் வந்து ஹஸ்க்வர்னாவோடது கேரி ஃபார்வர்டாக இருக்குது. லைக் இந்த எல்லோ தீம்லேருந்து ஆரம்பித்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு இட் இஸ் நியூலி கேலிப்ரேட்டட் ஸ்பெஷலி ஃபார் இந்த வெஹிக்கிள்ஸ்க்காகவே பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளேல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த வண்டியில் வந்து ரைடிங் மோட்ஸ் கிடையாது, பை டிஃபால்ட்டாகவே ஸ்ட்ரீட் மோட்டில் தான் இருக்குது. ஏபிஎஸ் வந்து இது வந்து ஸ்விட்சபிளான ஏபிஎஸ். நம்ம வேணும்னா ரோடு அண்ட் சூப்பர் மோட்டோ மோட்னு சொல்லி 2 மோட்ஸ் இருக்குது. சூப்பர் மோட்டோ மோட்னா ஒன்றும் இல்லைங்க, பின்னாடி வீலில் இருக்க ஏபிஎஸ் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுறது. ஸோ தட் நீங்கள் கார்னர்ஸில் வந்து அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு நோட்டபிளான ஃபீச்சர் வந்து ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்.
நீங்கள் ஒரு சீரியஸான ஆஃப் ரோடர் இல்லை ஒரு ஆஃப் ரோட் பேட்சில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே அனுபவித்து ஓட்டுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலையுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்ம பெரிதும் விரும்பப்படக்கூடிய இப்போ இருக்கிற பைக்ஸ்லலாம் முக்கியமாக ஆட் ஆகிற ஃபீச்சரான குவிக் ஷிஃப்டர் இதில் ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. போத் அப் ஆஸ் வெல் அஸ் டவுன் வந்து குவிக் ஷிஃப்டர்ஸில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நோட்டபிளான விஷயம் என்னென்னாங்க, 4000 ஆர்பிஎம்க்கு மேலே நம்ம குவிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப பட்டரி ஸ்மூத் ஆப்ரேஷன் இருக்கும். ஜென்ரலாகவே குவிக் ஷிஃப்டரோட பர்பஸ் அதுதான். நம்ம வந்து ஹை ஆர்பிஎம் ரேஞ்சில் யூஸ் பண்ணுறதுக்காக தான். சப்போஸ் நம்ம 4000 ஆர்பிஎம் கீழே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கிளங்கியாக தான் இருக்கும். இது வந்து குவைட் காமன் தான். ஸோ அடுத்தது இன்டர்ஃபேஸையுமே நம்ம வந்து 3 விதமாக நம்ம வந்து பிடிச்ச மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஃபேவரேட் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஃபேவரேட்னா நமக்கு தேவையான சில ஆட்ரிபியூட்ஸை நம்ம அதில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து ரெடியூஸ்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த பைக்குக்கு சூட் ஆகிற மாதிரி மினிமலான ஒரு இன்டர்ஃபேஸுமே இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், பைக்கோட தேவையான இன்ஃபோ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக டிஸ்பிளே வருது. ஸோ கூலண்ட் டெம்பரேச்சராக இருக்கட்டும், ஃபியூவல் ரேஞ்சாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், ஓடோமீட்டர், சர்வீஸ் டியூ எல்லாமே ரொம்ப கிளியராக, லெஜிபிளாக, ஷார்ப்பாக, ரொம்பவுமே ப்ரொனவுன்ஸ்டாக இந்த கலர்ஃபுல்லான டிஎஃப்டி டிஸ்பிளேல வருது. ஸோ அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே டியூக்லேருந்து டிஎஃப்டி டிஸ்பிளேவை கொண்டு வராமல் அதில் ட்வீக்ஸ் பண்ணி இவங்க இண்டிவிஜுவாலிட்டியை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஸோ முன்னாடி வந்து ஒரு சின்ன விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்குறாங்க, சின்னதாக ஒன்று. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஏஸ்தட்டிக்காக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக விண்ட் பிளாஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்றது தெரில. நிச்சயமாக ஒரு கூலான காஸ்மெட்டிக் அடிஷனாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ 390க்கும் ஸ்வாட் பில்லனுக்கும் மிஸ் அவுட் ஆகிற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபீச்சர்ஸ் மட்டும் மிஸ் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஒன்று வந்து ரைடிங் மோட்ஸ் இதில் இல்லை. ரெண்டாவது வந்து லான்ச் கண்ட்ரோல் இல்லை. ஸோ லான்ச் கண்ட்ரோல் டியூக் 390ல் இருக்குது, இதில் இல்லை. ஸோ இது என்ன ரீசன்னால அப்படின்னா இதில் வந்து IMU இல்லை. ஸோ அதனால் இந்த கார்னரிங் ABS அதெல்லாமே ஒர்க் ஆகாது. பட் ஸ்டில் இந்த பைக்கோட பர்பஸ்க்கு அதெல்லாம் பெருசாக நீட் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டியூக் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ராக் ஃபோக்கஸ்டாக ட்ராக்ல கூட ஓட்டலாம். ஸோ இதோட பர்பஸ் வந்து நீங்கள் போத் ஆன் அண்ட் ஆஃப் ரோடில் வந்துட்டு ஒரு ரகடாக ஓட்டுற எவ்ரிடே ஸ்ட்ரீட் பைக்காக இருக்கும் அப்படின்றது தான் இந்த பைக்கோட பர்பஸ். ஸோ அதுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மிஸ் அவுட் ஆகுது. ஆனால் நீங்கள் அதை அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக்கிங் டியூட்டி இஸ் டேக்கன் கேர் பை 320mm ஃப்ரண்ட் டிஸ்க்கும் பின்னாடி வந்து 240mm ரியர் டிஸ்க்கும் தான். டியூவல் சேனல் ABSல பக்காவாக ஒர்க் ஆகுது. இன்னொரு விஷயம், இந்த ஸ்வாட் பில்லன் வந்து ஒரு டியூவல் பர்பஸ் மெஷின் அப்படிங்கிறனால இதில் வந்து ஸ்போக்ஸ் அண்ட் டியூப்டு வீல்ஸ் தான் வருது. சப்போஸ் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு விட் பில்லனில் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் டசன்ட் கம் அஸ் ஸ்டாண்டர்ட். இதுதான் ஸ்வாட் பில்லனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டான அவத்தார். நீங்கள் வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் நியூ ஹஸ்க்வர்னா ஸ்வாட் பில்லன் 401 வந்து நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலரேட்டிங்கான ரைடாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். என்ஜின் வந்து ரோர்ஸ் இன்டு லைஃப் அப்படின்றத நான் சொல்லுவேன். இருக்கிறதுலே ப்ரூட்டலான ஒரு 400cc சிங்கிள் இதுதான் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே ஆட்டிடியூடும் ஆட்ரிபியூட்டும் இங்கே கண்டினியூ ஆகிருக்குது. நல்லா ஆங்க்ரியாக சவுண்ட் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆஃப் த லைன் வந்து நல்லாவே குவிக்காக இருக்குதுங்க. எக்ஸைட்டிங்லி குவிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரெவ் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர் இந்த என்ஜினுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் போக போக ஹையர் பேண்ட்ஸ் போக 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 உங்கள் ஆர்பிஎம் ரேஞ்சில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் ஒரு ஈஸையும் தான் பார்ப்பீங்களே தவிர எந்த இடத்துலையுமே ஸ்ட்ரெயின் அப்படின்றது இந்த என்ஜினுக்கு தெரியவே தெரியல. இன்னொரு நோட்டிசபிளான விஷயம் எனக்கு என்ன பட்டிருக்கு அப்படின்னா, இந்த என்ஜினுக்கு ஒரு பைபோலார் கேரக்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே லெஸ் தேன் ஒரு 4000 RPM 3000 RPMல நீங்கள் கூலாக ஓட்டுறதுக்குமே இது வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அக்ரெசிவாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலுமே பைக் கம்ஸ் இன் டு லைஃப் ஆஃப்டர் 6000 7000 RPM ஆல் தி வே அப் டு ஹை எண்ட் வரைக்கும் தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிகிட்டே இருக்குதுங்க. எஸ், அஃப்கோர்ஸ் வைப்ஸ் இருக்குது. பெரிய சிங்கிள் சிலிண்டர் எல்லாத்துலேயுமே வைப்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் தென் அது எல்லாமே நீங்கள் மறந்து போகிற அளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலரேட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ரஷ்ஷில் வந்து நீங்கள் வைப்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் சின்ன லெவலில் வந்துட்டு ஃபுட் பெக்ஸ்லேயும் ஹேண்டில் பார்ஸ்லேயும் வைப்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. இன்னொரு நோட்டிசபிளான விஷயம், இந்த என்ஜின் இப்போ வந்து அப்கிரேடட் அவதாரில் இருக்கிறதுனால நல்லாவே ட்ராக்டபுளாக இருக்குது. போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் இது ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஹையர் கியர்ஸில் லோ ஸ்பீட்ஸில் செட் பண்ணி ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ணாலுமே பெருசாக நாக் ஆஃப் ஆகுறது நாக்கிங் ஆகுறது அதெல்லாம் கிடையாது. நல்லா செட்டில்டாகவே காமாகவே இந்த என்ஜின் ஹேண்டில் பண்ணுது. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் வெர்டிக்ட் ஆஃப் ஹஸ்க்வர்னா ஸ்வாட் பில்லன் 401 இப்போ நம்ம பார்க்குறோம்.
எனக்கு என்ன தாட்ஸ் இந்த பைக் ஓட்டினதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தெரியுது அப்படின்னா, இது ஒரு அவுட் அண்ட் அவுட்டான ஸ்டைலிஷான அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு யூனிக்கான பைக்கு. ஸோ டியூக் 390 வந்து ரொம்ப டேஷிங்காக ஸ்டன்னிங்காக இருந்தாலுமே இட்ஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த பைக் ப்ராபப்ளி சூட்ஸ் மேஜர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸுங்க. எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே சூட் ஆகிற மாதிரியான ஒரு விஷுவல் அப்பீலும் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது, எக்விப்மெண்ட்டுமே ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. ஸோ ப்ரைஸிங்குமே இந்த தடவை வெல் ஜட்ஜாக வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரிய என்ஜின் கொடுக்கணும் அஸ்குவர்னாக்கு அப்படின்னு நினச்சதுக்கு கண்டிப்பாக பஜாஜுக்கு வந்து நம்ம பாராட்டுக்களை சொல்லி தான் ஆகணும். நல்லாவே இருக்குது, ஓவராலாக வெல் ரவுண்டடாக ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸிங்கில் இது வந்து டியூக் 390 கொஞ்சம் கீழேயும் ட்ரையம்போட சீரீஸ்க்கு கொஞ்சம் மேலேயும் இருக்குது. எல்லாமே ஒரே ஃபேமிலிக்குள்ளே இருக்க அண்ணன் தம்பிங்க தான். பட் ஸ்டில் ஒவ்வொரு பைக்ஸ்லேயுமே ஒரு யூனிக்னஸும் ஒரு எக்விப்மெண்ட்டும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எஸ், இந்த பைக்கை நீங்கள் டீட்டெயில்டாக டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறதுமே என்னென்னா, இந்த பைக்கை நீங்கள் நேரில் ஒரு தடவை பார்க்கணும், ஒரு தடவை டெஸ்ட் ரைட் ஓட்டி பார்க்கணும் அப்படின்றது தான். ஹோப் இந்த வீடியோவில் ஹஸ்க்வர்னா ஸ்வாட் பில்லனை பற்றி டீட்டெயில்டாக நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணியிருப்போம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கணும். அது வரைக்கும் ரைட் சேஃப் அண்ட் ரைட் ரெஸ்பான்சிபிளி.